ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து எப்படி 1 மந்த்துக்கு ஒரு 50,000 அப்படிங்கிற அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும், அதே மாதிரி ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத ஒரு 1000 அந்த ரேஞ்சில் எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலே ஆன்லைனில் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக பாசிபிள் இருக்குது. ஸோ 1 டேக்கு 1000 ருபீஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மினிமமாக கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் எந்த அளவுக்கான எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் அதுக்கு மேலேயும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த 1000 ருபீஸ் அப்படிங்கிறத மினிமம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஆன்லைன்லலாம் ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளவோ நல்ல ஃபீல்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா 20 ருபீஸ் தருவோம், 30 ருபீஸ் தருவோம். இந்த மாதிரிலாம் ஏதாவது ஆன்லைன் ஜாப்பை ட்ரை பண்ண அப்படின்னா அதில் வந்து நமக்கு மோட்டிவேஷனே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தோணும் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணவே முடியாது உண்மையிலேயே அப்படின்னு தோணிடும். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணும்போது ஒரு கரெக்டான ஆன்லைன் ஜாப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த இது பார்த்திங்கன்னா பிளாகிங் அப்படிங்கிற ஃபீல்டு தான். ஸோ பிளாகிங் அப்படின்னா என்னென்ன மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர்த்துக்கும். ஸோ தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பிளாகிங்னா என்ன, அதில் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்ல போகிறேன். இதுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து அதில் எப்படி அந்த ஃபர்தராக அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் உங்களுக்கு பிளாகிங்னா என்னென்னு மட்டும் சொல்ல போகிறேன் ஃபுல்லாக. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ பிளாகிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ பிளாகிங் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பேசிக்காக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மொபைல் ஃபோனில் ஏதாவது டவுட் வருது. ஸோ எப்படி வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் லாக் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த டவுட் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் யாராவது கேட்டு தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அப்படி கேட்டு தெரியாத பட்சத்தில் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுவீங்க. ஸோ எப்படி வந்து மொபைலுக்கு பேட்டர்ன் லாக் போடுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு யூடியூப்பில் ஒரு வேளை உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல. ஸோ இதுக்கப்புறம் நேராக வந்து கூகுள் போவீங்க. ஸோ கூகுளில் போயிட்டு எப்படி ஒரு மொபைலுக்கு பேட்டர்ன் லாக் செட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுவீங்க. ஸோ ஏதாவது லாங்குவேஜ் தமிழ்லாம் இங்கிலீஷில் ஏதாவது சர்ச் பண்ணுவீங்க. ஸோ அந்த லாங்குவேஜில் பர்டிகுலர் லாங்குவேஜில் சர்ச் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு நிறைய ரிசல்ட் எல்லாம் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் எப்பவுமே பேசிக்காக போனதையும் ஃபஸ்ட்டாக இருக்கிறத ஒன்று தான் கிளிக் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணி உள்ளே போனதுமே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம். எப்படி வந்து அந்த பேட்டர்ன் லாக் வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இவ்வளோ தான். யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கொஸ்டின் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து யூடியூப்பில் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பதிலாக நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு படித்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் வந்து பிளாகிங்க்கும் யூடியூப்புக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அது கண்டென்ட் வீடியோ கிரியேஷன் நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபேஸ் காமிக்காமையோ வீடியோ கிரியேட் பண்ணி அதை நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது தனி டாபிக் விட்டுலாம். பட் நம்ம பிளாகிங் அப்படிங்கிறது நம்ம இப்போ 10th ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன சப்ளிமெண்ட்ரி ரீடர் மாதிரி வரும். அதில் வந்து நம்ம எஸ்ஏ பேராகிராஃப் எழுதுவோம். ஸோ எழுதுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து நம்ம அந்த ஒரு கதை இருக்கும். அந்த கதையை வந்து நம்மளோட இங்கிலீஷில் அந்த இடத்துல நமக்கு அந்த கதை தான் தெரியும். அதுக்கப்புறம் எழுதுகிற இங்கிலீஷ் எல்லாமே நமக்கு வர்ற ஓன் இங்கிலீஷாக தான் இருக்கும். ஸோ அதை மாதிரி தான் வந்து நம்ம பிளாகிங்லேயும் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் ஓகேப்பா, நான் என்ன தான் எழுதுறது அந்த மாதிரி எழுதணும்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் என்ன எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒருவேளை இல்லைனா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணல, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் ஓகே. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு சின்ன ஃபீல்டில் இருப்பீங்க, அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல்டில் நாலேஜ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நாலேஜ் இருக்கும். ஸோ ஏதாவது தெரிஞ்சிருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்றை வச்சு நீங்கள் இந்த பிளாகில் எழுதலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு மளிகை கடை இருக்குது அப்படின்னா அந்த மளிகை கடையில் என்னென்ன உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து இங்கே விற்பீங்க. அந்த மாதிரி தான் வந்து மளிகை கடை பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ராஃபிட் வருது, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களுடைய பிளாகில் ரைட் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் தமிழ் எழுதலாம், இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷ்லேயே எழுதலாம், ஹிந்தி தெரிஞ்சால் ஹிந்தியில் எழுதுங்க. ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுதலாம். அதுக்கான எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்பிளேல தெரிஞ்சுட்டு இருக்கிற ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் போய் தான் வந்து கண்டென்ட்டை வந்து அவங்க ரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த வெப்சைட்டோடைய ஓனர் யாரோ அவங்க தான் வந்து இந்த கண்டென்ட்டை ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட வெப்சைட்டும் கூகுளில் வந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நான் பிஸ்னஸில் எதுவும் பண்ணல. ஸோ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நேராக வந்து அதாவது நியூஸ் மாதிரி பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இப்போ தமிழ் நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூஸ் சேனலுக்கும் ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு பாலிமர் நியூஸ் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு பாலிமர் நியூஸோடைய வெப்சைட் ஒன்று இருக்கும். அதில் வந்து அவங்க நியூஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ணி எல்லோரும் நியூஸ் படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க வந்து நியூஸ் கம்பெனிஸ் வந்து வெப்சைட் வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் வந்து நீங்களும் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஓனாக ஏதாவது ஐடியாஸ் தெரிஞ்சு அப்படின்னா அந்த நாலேஜை வச்சு நீங்கள் எழுதலாம். இல்லைனா இந்த மாதிரி நியூஸ் கண்டென்ட்டும் ட்ரை பண்ணலாம். ஸோ பிளாகிங் அப்படிங்கிறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில்
உங்களுக்கு பிளாகிங்கில் என்னென்ன கண்டென்ட் போடலாம், என்னென்ன மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இப்போ கண்டென்ட் ரைட் பண்ணுறதை பற்றி ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னு நினச்சி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன எழுதலாம், அப்படிக்கான வெப்சைட்டில் என்னென்ன கண்டென்ட்ஸ் போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சுன்னே வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எந்த வெப்சைட் எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா வரலாம். ஸோ அந்த வெப்சைட்டில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலான கோடிங்ஸ் எல்லாம் தெரியணுமே. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்லாம் வந்து நம்ம பணம் கொடுத்தா பண்ண முடியும் அப்படிலாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பைசா கூட செலவு பண்ணாலும் ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோவில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்பிளேல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிளாகர் அண்ட் வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற ரெண்டு ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் சர்ச் பண்ணி. அதில் சைடில் உங்களுக்கு பிளாகர் சிம்பிள் போட்டு ஒரு சைட் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி வேர்ட்பிரஸ் சைட் போட்டு ஒரு சிம்பிள் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கான வெப்சைட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ். ஸோ அதில் போய் உங்களுக்கான வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பிளாகரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக வெப்சைட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு பைசா கூட செலவு பண்ணவும் தேவையில்லை. ஸோ செலவு பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு அதோட அட்வான்ஸ் லெவல்லையும் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு செலவு பண்ணாமலும் நீங்கள் ஸ்டார்டிங்காக ஒரு பிளாகிங் ஃபீல்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா யாருக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பிளாகிங்க்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாமலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு மேலே ஏதாவது அட்வான்ஸாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். ஸோ ஃப்ரீயாக பண்ணுறதுக்கும் வழி இருக்குது, பே பண்ணி பண்ணுறதுக்கும் இதில் வழி இருக்குது. ஸோ பிளாகிங்கை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் தான் ஏர்ன் பண்ண முடியும், நான் தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற எந்த ரூல்ஸும் கிடையாது. ஸோ மொபைல் ஃபோன் இருந்து அதில் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், யார் வேணாலும் ஏர்ன் பண்ண முடியும். இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதுக்கு உங்களுக்கு மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸாக உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தாலும் போதும், இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் போதும், ஏதோ ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் பிளாகிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு அதில் உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்சன்ஸ்லேருந்து அப்ரூவல் கிடைக்கும். அதாவது கூகுளுடைய ஆட்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. அதில் வந்து உங்களுடைய சைட்டை நீங்கள் பப்ளிஷ்க்கு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு உங்களுடைய வெப்சைட்லேயும் கொடுத்துருவாங்க கூகுள்லேருந்து. அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை எவ்வளோ பேர் விசிட் பண்ணி பார்க்க உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து விசிட்டர்ஸ் அப்படிங்கிற வருவாங்க. அவங்க யாராவது கிளிக் பண்ணி உங்களோட வெப்சைட்டை படித்த நியூஸ் எப்படி எடுத்துக்கிட்டால் அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு இருக்கும்போது குறுக்க அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும். ஸோ அதுலேருந்து அவங்க பார்த்தாலும் சரி, அதோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணாலும் சரி உங்களுக்கு அதுலேருந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இவ்வளோ தான் வந்து பிளாகிங்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ பேசிக்காக ஆன்லைன் ஜாப்னு எதை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து பேமெண்ட் ப்ரூஃப் அப்படிங்கிறத ஒன்று கண்டிப்பாக காமிச்சே ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ண போகிறவங்க அப்படிங்கிறத நம்புவாங்க. பட் இந்த ஆட்சன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃபே தேவையில்லை. ஏன்னா கூகுளுடைய ப்ராடக்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் தேவையில்லை. ஸோ அந்தளவுக்கான ஒரு ஜென்யூனான ஜாப் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப். அதாவது பேசிவ் இன்கம் அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு அப்ரூவல் வாங்கிட்டு எல்லாம் ஓரளவுக்கு ஆர்டிகல்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை ஃபியூச்சரில் நீங்கள் எந்த வேலையும் செய்யலை அப்படின்னாலும் உங்களுக்கு இதுலேருந்து ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பேசிவ் இன்கம். ஸோ நீங்கள் வேலையே செய்யலை அப்படின்னாலும் ஃபியூச்சரில், ஸோ இப்போ நீங்கள் செய்யணும், ஸோ ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வேலை செய்யலை அப்படின்னாலும் நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்ச வேலைக்காக உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிளாகிங்கில் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு சில பேர் கேட்பாங்க, ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் இதெல்லாம் சொன்னியே, இதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத சில பேர் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்பாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வரைக்கும் நான் 3 வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பிளாகரில் தான் கிரியேட் பண்ணுது. அதில் 2 வெப்சைட்டுக்கு அப்ரூவலும் வாங்கிட்டேன். ஸோ ஆட்சன்ஸ்லேருந்து அப்ரூவலும் கிடச்சிருச்சு. உங்களுக்கு ஒரு வேலை அது பர்சனலாக அந்த பேமெண்ட் ப்ரூஃப்லாம் தேவைப்படுது அப்படின்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அடுத்து அந்த பிளாகரில் வெப்சைட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ வரும். அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை ஷோ பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் பிளாகிங் தான் என்ன, ஸோ அதில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு சின்ன ஓரலாக மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கடுத்து வந்து பிளாகரை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கடுத்து வரக்கூடிய அந்த வீடியோவில் வந்து எப்படி ஒரு பிளாகரில் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் பிளாகிங்கை பற்றி சொன்னதுக்கான ரீசனே அதுதான். அடுத்த வீடியோவில் அந்த பிளாகரை பற்றி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத டேரெக்டாக உங்களுக்கு வெப்சைட்டை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு பிளாகிங் அப்படின்னா என்னென்னு தெரியாது. ஸோ டேரெக்டாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாகிங்னா என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ இதுக்கடுத்து வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிகிற மாதிரியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது புரியல, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு டேரெக்டாக மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். See you on another interesting video. Thank you.